Hi, welcome to my channel. This is Kausal Vice. நாம இந்த வீடியோல bank reconciliation statement model 3 and model 4 பார்க்க போறோம். Okay, the first one reconciliation from overdrawn னா unfavorable அதாவது OD as per cash book balance. Next model reconciliation from overdrawn as per passbook balance. Okay, எல்லாமே நம்ம வந்து சிம்பிள் லாஜிக் பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எல்லா மாடல்ஸோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். See the problem. Reconciliation from overdrawn cash book balance அதாவது unfavorable. From the following particulars, find out the balance as per passbook. First information, bank OD that is overdraft as per cash book on 31st March 2024 அதாவது bank OD as per cash book given in the problem. How much? 2500. So cash book balance கொடுத்துட்டான். Unfavorable balance as per cash book is given. With this information we are going to find out balance as per passbook நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? So first information என்ன கொடுத்திருக்கா? Bank OD as per cash book. இதுதான் நம்ம starting point. See the solution. Solution பாருங்க. Bank reconciliation statement as on 31st March 2024. So first information என்ன கொடுத்திருக்கா? Bank OD as per cash book அதாவது cash book unfavorable balance given in the problem. எவ்வளோ? 2500. இப்போ ஒரு சில transaction நம்ம add பண்ண போறோம், ஒரு சிலதை less பண்ண போறோம் in order to find out bank OD as per passbook. So cash book balance வச்சு passbook value கண்டுபிடிக்க போறோம் with the help of simple logic. So இந்த லாஜிக்கு நமக்கு ரெண்டு வேணும், ஒன்னு கேஷ் புக், another one பாஸ்புக். ஏன் நம்ம கேஷ் புக் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது கேஷ் புக் பேலன்ஸ் தானே, அதனால ஃபர்ஸ்ட் சிபின்னு இருக்கணும், அடுத்தது பாஸ்புக். இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி we are going to prepare VRS. See the next one. See the problem. Checks issued but not presented for payment 1350. அதாவது நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணிருக்கோம், செக் இஷ்யூ பண்ணிருக்கோம், சரிங்களா? இஷ்யூ பண்ணும்போது இம்மீடியட்லி நம்ம எதுல என்ட்ரி போடுவோம்? கேஷ் புக்ல வித்ட்ராவல் சைட்ல என்ட்ரி போட்டுருவோம். பிகாஸ் செக் இஷ்யூ பண்றோம் பேமெண்ட். அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய கேஷ் புக் பேலன்ஸ் குறைஞ்சிரும். பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். ஆனா அந்த பேமெண்ட் இன்னும் பேங்க்ல நடக்கல, அந்த செக் இன்னும் பிரசன்ட் ஆகி நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அந்த பர்சனுடைய அக்கௌண்ட்டுக்கு இன்னும் அமௌண்ட் போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம பாஸ்புக்ல குறையல, பட் கேஷ் புக்ல நம்ம குறைச்சிட்டோம், சரிங்களா? இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? கேஷ் புக்ல குறைஞ்சிடுச்சு பிகாஸ் we have issued check but not presented for payment in the bank. அப்போ பேங்க்ல குறையல, அப்போ பேங்க் பாஸ்புக்ல பேலன்ஸ் அதிகமா காட்டும், சரிங்களா? அப்போ கேஷ் புக் குறைஞ்சதுனால பாஸ்புக் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? இப்போ இவர் குறைஞ்சிருக்காரு, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் கேஷ் புக், இவர் குறைஞ்சிருக்காரு, இவர் ஜாஸ்தியா இருக்காரு. இப்போ என்ன பண்ணணும்னா இவரை ஆட் பண்ணா குறைஞ்சிருக்கிறது இவருக்கு ஈக்குவலா ஆயிடுவாரு. இது நார்மல் ஃபேவரபிள் பேலன்ஸை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம். பட் நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அன்ஃபேவரபிள் அதாவது ஓடி ஆஸ் பர் கேஷ் புக் எடுத்திருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணணுமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா பண்ணணும். பிளஸ் பண்றதுக்கு பதிலா லெஸ் பண்ணிடணும், லெஸ் ஐட்டம்ல போட்டணும், சரிங்களா? ஸோ இதுதான் ஒரே ஒரு சேஞ்ச் இன் கேஸ் ஆஃப் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். சொல்யூஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன? செக்ஸ் இஷ்யூ பட் நாட் presented for payment. நம்ம எங்க போட்டிருக்கோம்? லெஸ் ஐட்டம்ல போட்டிருக்கோம் according to the logic. Okay, next transaction பார்க்கலாம். Checks deposited but not yet collected by the banker 500 rupees. அதாவது நம்ம செக்கை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடி வில் மேக் என்ட்ரி இன் த கேஷ் புக். ஸோ கேஷ் புக்ல டெபாசிட்ல என்ட்ரி பண்ணா கேஷ் புக் ஜாஸ்தியா காட்டும், சரிங்களா? பட் not yet collected by the banker. ஏன்னா செக் நம்ம டெபாசிட் பண்ண உடனே பேங்க்ல அது கேஷா கன்வெர்ட் ஆக இட் வில் டேக் மினிமம் 2 to 3 days ஆகும், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாததுனால கேஷ் புக்ல நம்ம என்ட்ரி போட்டோம், ஸோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் பாஸ் புக்ல இன்னும் கிரெடிட் ஆகல. ஸோ அப்போ பாஸ் புக்ல நமக்கு பேலன்ஸ் கம்மியா காட்டும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? கேஷ் புக் இல்லையா? ஸோ இப்போ இந்த கேஷ் புக்கை பாஸ் புக் ஈக்குவலைஸ் பண்ணணும்னா ஹையரா இருக்க அமௌண்ட் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணா இதுக்கு ஈக்குவலா ஆயிடும். இது நார்மல் ப்ரொசீஜர். ஆனா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அன்ஃபேவரபிளா இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணோம்? இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா பண்ணோம். லெஸ் ஐட்டம்க்கு பதிலா ஆட் ஐட்டம்னு நம்ம போடணும், அவ்வளவுதான். சொல்யூஷன் பாருங்க. See the solution.
checks deposited but not yet collected by bank add item la போட்டுட்டோம் based on the logic. Okay, next transaction பார்க்கலாம். Next transaction, bank charges 50 rupees made by the bank not yet entered in the cash book. அதாவது bank charges 50 rupees bankல நம்மளோட அக்கவுண்ட்ல இருந்து குறைஞ்சிடுச்சு சரிங்களா, but the same thing is not entered in the cash book. இதோட ரிஃப்ளெக்ட் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ பாஸ்புக்ல அந்த என்ட்ரி டெபிட் ஆயிடுச்சு, நம்ம அக்கவுண்ட்ல இருந்து 50 ரூபாய் குறைச்சிட்டாங்க பேங்க் சார்ஜஸ், அப்போ பாஸ்புக்ல குறைஞ்சிடும். பட் த சேம் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக், ஸோ தட் கேஷ் புக் நமக்கு ஜாஸ்தியாக தான் காமிக்கும். பிகாஸ் இந்த என்ட்ரி கேஷ் புக்ல இல்லை, இந்த பேமெண்ட் இல்லை. ஓகே, இப்போ கேஷ் புக் என்ன பண்ணணும், நம்ம பாஸ்புக்கா மாற்றணும். இந்த வேல்யூ கொண்டு வரணும்னா இப்போ என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அப்போ டிக்ரீஸ் பண்ணா இவருக்கு ஈக்குவலா ஆயிடுவாரு. இது நார்மல் ப்ரொசீஜர். இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அன்ஃபேவரபிளா இருக்கிறதுனால அப்படியே ரிவர்ஸ்ல எடுக்கணும், மைனஸ்க்கு பதிலா பிளஸ் பண்ணிடணும், ஆட் ஐட்டம்ல போட்டுடணும். ஓகே, see the solution. See the solution. Bank charges not yet entered in the cash book. So based on the logic என்ன பண்ணிருக்கோம், add பண்ணிருக்கோம். Okay, see the next transaction. Interest on investment collected by the banker and credited in the passbook amounted to rupees 850. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல நமக்கு ஒரு இன்கம் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ தட் பாஸ்புக்ல என்ன ஆகும், இந்த இன்கம் கிரெடிட் ஆனதுனால பாஸ்புக்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பட் கேஷ் புக்ல இந்த என்ட்ரி இல்லை. ஓகேங்களா, அப்ப என்ன ஆகும், கேஷ் புக் அமௌண்ட் நமக்கு கம்மியா காமிக்கும். ஓகே, இவர் கம்மியா இருக்காரு, இங்க ஜாஸ்தியா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இது இன்க்ரீஸ் ஆட் பண்ணா இதுக்கு ஈக்குவலைஸ் ஆயிடும். பட் நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் ரிவர்ஸ்ல பண்ணணும், ஆடுக்கு பதிலா லெஸ் பண்ணிடணும். ஓகே, see the solution. Interest on investment collected by the banker and credited in the bank. Okay, how much, 850. So இதை என்ன பண்ணிட்டோம் நம்ம, as per the logic less the itemல போட்டுட்டோம். Okay, see the last adjustment. Interest on OD for 6 months ending 31st March 2024 to rupees 200 was debited in the passbook. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடிங்கிறது நம்ம அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிடும், குறைஞ்சிடும். பிகாஸ் ஓடிங்கிறது ஷார்ட் டேர்ம் லோன் தானே, அந்த லோனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிடுச்சு, நம்ம அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. ஸோ இதனால என்ன ஆகும்னா பாஸ்புக்ல நம்ம அக்கௌண்ட் குறைஞ்சிடும். பட் த சேம் திங் இஸ் நாட் ரிஃப்ளெக்டட் இன் த கேஷ் புக்ல, ரிஃப்ளெக்ட் ஆகல. அதனால கேஷ் புக் பேலன்ஸ் ஜாஸ்தியா காமிக்கும். இப்போ இவர் என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டுக்கு கொண்டு வரணும்னா மைனஸ் பண்ணணும். நார்மல் ப்ராப்ளமா இருந்தால், தட் மீன்ஸ் ஃபேவரபிள் பேலன்ஸா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணிடுவோம். பட் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அன்ஃபேவரபிள் இல்லையா, ஸோ மைனஸ்க்கு பதிலாக ஜஸ்ட் ஆப்போசிட் ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த ஐட்டம் நம்ம ஆட் ஐட்டம்ல போட்டுடணும். see the solution. Interest on OD debited in the passbook. சரிங்களா, ஸோ ஆஸ் பர் த லாஜிக் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிட்டோம் 200. நெக்ஸ்ட் ஸ்டெப், based on the information given in the problem, இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணோம் எதெல்லாம் லெஸ் பண்ணோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் ஆட் ஐட்டம் எடுத்து ஆட் பண்ண போறோம், டோட்டல் லெஸ் ஐட்டம் எடுத்து லெஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ 2500 பிளஸ் 750 3250. இதுல இருந்து டோட்டல் லெஸ் ஐட்டம் எவ்வளோ, 2200 மைனஸ் பண்ண போறோம். ஸோ பேலன்ஸ் 1050. ஸோ இதுதான் overdraft bank OD as per passbook. Okay, so this is the way to prepare BRS when overdrawn as per cash book balance given in the problem. Okay, now let's see the next model. See the fourth model, reconciliation from overdrawn passbook balance. அதாவது prepare a bank reconciliation statement from the following data as on 31st December 2023. Balance as per passbook as on 31st December 23 overdrawn 20,000. அதாவது passbook balance என்ன balance, unfavorable. overdrawn என்ன, OD, unfavorable balance as per passbook கொடுத்திருக்காங்க. how much, 20,000. இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா balance as per cash book கண்டுபிடிக்க போறோம். see the solution. Bank reconciliation statement as on 31st December 2023. Bank OD as per passbook given in the problem. how much, 20,000. இப்போ ஒரு சில டிரான்சாக்ஷன் நம்ம ஆட் பண்ண போறோம், ஒரு சிலதை மைனஸ் பண்ண போறோம், and then we are going to get bank OD as per cash book கண்டுபிடிக்க போறோம் with the help of simple logic.
நம்ம எல்லா ப்ராப்ளமும் லாஜிக் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா? இந்த சேம் வே இந்த சிம்பிள் லாஜிக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எந்த ஐட்டம்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் மைனஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகே, see the first adjustment, see the first transaction. Checks drawn na issued. Okay, checks drawn on 31st December 23, அதாவது end of the year அந்த டேட்டுக்கு தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்னா BRS ப்ரிப்பேர் பண்றோம். But not cashed till 1st January 2024, அதாவது நம்ம செக் இஷ்யூ பண்ணிட்டோம், ஆனா என்ன ஆகலையா, 1st January வரைக்கும் அந்த செக் எல்லாம் கேஷ் ஆகலையாம். ஓகேங்களா? நம்ம செக் இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ இஷ்யூ பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா கேஷ் புக் நம்ம தானே ப்ரிப்பேர் பண்றோம், அதுல வித்ட்ராவல் சைடு பேமெண்ட் சைடு என்ட்ரி போட்டுருவோம். ஸோ தட் வில் லீட் டு டிக்ரீஸ் அவர் கேஷ் பேலன்ஸ். ஆனா அந்த செக் என்ன ஆகல, இன்னும் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட் டில் 1st January. அப்ப என்ன ஆகும்னா பாஸ்புக்ல அமௌண்ட் குறையல, பேமெண்ட் நடக்கல. அப்போ நம்ம பாஸ்புக் பேலன்ஸ் ஜாஸ்தியா காமிக்கும். சரிங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் கேஷ் புக்ல நம்ம என்ட்ரி போட்டதுனால கேஷ் புக் கம்மியா காமிக்கும், பட் பாஸ்புக்ல அது நடக்காததுனால ஜாஸ்தியா காட்டும். ஓகே, அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது ஹையஸ்டா இருக்கிறதுனால இந்த வேல்யூ கொண்டு வரணும்னா இவர் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். நார்மல் ப்ராப்ளமா இருந்தா, ஃபேவரபிளா இருந்தா. பட் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து அன்ஃபேவரபிளா இருக்கிறதுனால மைனஸ்க்கு பதிலா என்ன பண்ணும், ஆப்போசிட்டா ஆட் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஆட் ஐட்டம்ல போடணும் இந்த டிரான்சாக்ஷனை. See the solution. Checks drawn issued but not cashed till 1st January. நம்ம 31st December தானே ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, ஸோ இன்னும் என்ன ஆகல, பேமெண்ட் ஆகல. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் இந்த லாஜிக் பிரகாரம் என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் 9,400. See the next adjustment. Bank OD interest charged on 28th December 2023 not entered in cash book 3,200. அதாவது பேங்க்ல ஓடிக்கான இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு இந்த டேட்டுக்கு முன்னாடி நடந்துருச்சு. அப்போ பாஸ்புக்ல என்ன ஆயிடுச்சு, டைரக்டா சார்ஜஸ் டெபிட் ஆயிடுச்சு, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் வில் லீட் டு டிக்ரீஸ் அவர் பேங்க் பேலன்ஸ். ஆனா த சேம் திங் இஸ் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக். ஆனா கேஷ் புக்ல அந்த என்ட்ரி ஆகல. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் கேஷ் புக் பேலன்ஸ் ஜாஸ்தியா காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாஸ்புக் தானே ஸ்டார்டிங் பாயிண்ட், லெஸ் ஆயிருக்கு இல்லையா, இவங்கள இதுக்கு ஈக்குவலா மாத்தணும்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டா இது வந்து ஈக்குவலைஸ் ஆயிடும் ஃபார் நார்மல் ப்ராப்ளம். பட் அவர் ப்ராப்ளம் இஸ் அன்ஃபேவரபிள். ஓடினா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் இல்லையா. ஸோ தட் ஆட் பண்றதுக்கு பதிலாக ஆப்போசிட்டா என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த ஐட்டமை நம்ம லெஸ்ல போட்டுடணும். See the solution. Bank OD interest charged not entered in the cash book. So because of this reason இந்த லாஜிக் பிரகாரம் என்ன பண்ணிட்டோம், லெஸ் ஐட்டம்ல போட்டுட்டோம். ஓகே, ஸோ லெஸ் ஐட்டம் 3,200. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். See the next transaction. Checks received on 29th December 2023 entered in cash book. அதாவது செக்கை நம்ம ரிசீவ் பண்ற கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இமீடியட்டா கேஷ் புக்ல என்ட்ரி பண்ணிட்டோம். சரிங்களா? எங்க என்ட்ரி பண்ணுவோம், டெபாசிட் சைட், ரிசிப்ட் சைட் என்ட்ரி போட்டுட்டோம். பட் நாட் டெபாசிட்டட் இன்டு பேங்க் டில் 31st December. எண்ட் ஆஃப் த இயர் வரைக்கும் என்ன பண்ணல, அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணல. ஸோ ரெண்டு செக் வேல்யூ எவ்வளோ, ஒரு செக் 22,000, another செக் 3,500. இந்த ரெண்டு செக்கும் ரிசீவ் பண்ண உடனே வில் மேட் என்ட்ரி இன் த கேஷ் புக். அப்போ கேஷ் புக்ல என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆயிடும் பேலன்ஸ். பட் அது கொண்டு என்ன பண்ணல, பேங்க்ல டெபாசிட் பண்ணல. ஸோ தட் பாஸ்புக் நமக்கு கம்மியா காமிக்கும். ஓகே, இது நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து லெஸ் ஆயிருக்கு, பட் இது வந்து ஹையரா இருக்கு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணா இந்த அமௌண்ட் இதுக்கு ஈக்குவலைஸா மாறிடும். இது வந்து நார்மல் ப்ராப்ளம்க்கு. பட் இங்க நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அன்ஃபேவரபிள் ஓடியா இருக்கிறதுனால பிளஸ்க்கு பதிலா ஆப்போசிட்டா என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிடணும். ஸோ இந்த ஐட்டம் நம்ம லெஸ்ல போட்டுடணும். ஓகே, see the solution. Checks received but not deposited into bank. ரெண்டு செக் 22,000 and 3,500. ஸோ பேஸ்ட் ஆன் த லாஜிக் நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ்ல போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். Check received amounting to ₹50 entered in the cash book twice. அதாவது நம்ம செக்கை ரிசீவ் பண்ணியிருக்கோம் ₹50 worth, அந்த கேஷ் புக்ல 2 times என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ தட் இஸ் ராங். நோ, அப்போ என்ன பண்ணணும், ஒரு வாட்டி 50 கரெக்ட், இன்னொரு வாட்டி செகண்ட் டைம் போட்டது தான் வந்து ராங்.
So because of that, our cash book balance will show higher amount than the passbook. அப்போ passbookல லெஸ்ஸா காமிக்கும், cash bookல ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் பாஸ்புக் தானே லெஸ்ஸா இருக்கு, இதை வந்து கேஷ் புக் வேல்யூக்கு கொண்டு வரணும்னா ஆட் பண்ணணும் ஃபார் நார்மல் ப்ராப்ளம். இப்போ இது அன்ஃபேவரபிளா இருக்கிறதுனால ஆட்க்கு பதிலாக என்ன பண்ண போறோம், லெஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ லெஸ் ஐட்டம்னு போட்டுருணும் இந்த டிரான்சாக்ஷனை. See the solution. Check received entered in cash book twice. ஸோ ஒரு வாட்டி கரெக்ட், ரெண்டாவது வாட்டி போட்டதுதான் தப்பு. ஸோ அந்த ஒரு வாட்டி 50 rupees மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், லெஸ் ஐட்டம்ல போட்டுட்டோம். ஓகே, இப்போ see the next transaction. A periodic payment by bank for 200 under standing instruction not entered in cash book. அதாவது on behalf of the customer bank will make payment. இப்போ நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால பேங்க் வந்து நமக்கு பதிலா பேங்க் என்ன பண்ணிடும், அந்த பேமெண்ட் பண்ணிடும், பீரியாடிக்கல் பேமெண்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் நடந்திருக்கு பேங்க்ல. ஆனா அந்த பேமெண்ட் எங்க என்ட்ரி ஆகல, கேஷ் புக்ல என்ட்ரி ஆகல. பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் நம்மளுடைய பாஸ்புக்ல என்ட்ரி இருக்கிறதுனால பாஸ்புக் கம்மி ஆயிடுச்சு, என்ன பேமெண்ட் இல்லையா. ஆனா அது கேஷ் புக்ல என்ட்ரி ஆகாததுனால கேஷ் புக் பேலன்ஸ் வந்து ஹையரா காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ இவர் லெஸ்ஸா இருக்காரு, இவர் ஜாஸ்தியா இருக்காரு. ஸோ லெஸ்ஸா இருக்கிறது என்ன பண்ணணும், இதுக்கு ஈக்குவலா பண்ணணும்னா ஆட் பண்ணணும் ஃபார் நார்மல் ப்ராப்ளம். பட் இது வந்து அன்ஃபேவரபிள் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறதுனால இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா லெஸ் பண்ணிடணும். ஓகே, see the solution. Payment as per standing instruction not entered in the cash book. Okay, so based on the logic நம்ம என்ன பண்ண போறோம், less பண்ண போறோம். So less itemல போட்டாச்சு 200. See the next transaction. See the last adjustment. Check deposited on 31st December 2023 dishonored, but the entry thereof was not made in the cash book rupees 3700. அதாவது நம்ம செக்கை டெபாசிட் பண்ணிருக்கோம் பேங்க்ல. ஓகே, ஸோ டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கேஷ் புக்ல என்ட்ரி போட்டுருவோம் இல்லையா, டெபாசிட் சைட். அப்போ தட் வில் லீட் டு இன்க்ரீஸ் அவர் கேஷ் புக் பேலன்ஸ், ஜாஸ்தியா ஆயிடும். ஓகே, பட் அந்த செக் பேங்க்ல என்ன ஆகல, அக்செப்ட் ஆகல, டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கேஷ் புக்ல என்ட்ரி ஆகல. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இது ஜாஸ்தியாவே இருக்கும். பட் பாஸ்புக்ல ரிஃப்ளெக்ட் ஆகாததுனால, டிஸ்ஆனர் ஆனதுனால பாஸ்புக்ல எந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகல. அப்போ பாஸ்புக் பேலன்ஸ் கம்மியா காட்டும், கேஷ் புக் பேலன்ஸ் ஜாஸ்தியா காட்டும். ஓகே, ஸோ அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் இல்லையா. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறதுனால இந்த லெஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணும், கேஷ் புக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஓகே, இது நார்மல் ப்ராப்ளம்க்கு. இது வந்து அன்ஃபேவரபிள் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறதுனால ஆட்க்கு பதிலாக ஆப்போசிட்டா என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஓகே, see the solution. Dishonored check not entered in the cash book. Okay, so based on the logic நம்ம என்ன பண்ணிட்டோம், less itemல போட்டுட்டோம். இப்போ next step, add item வந்து இந்த அமௌண்ட்டோட ஆட் பண்ணிக்கணும். இந்த less itemல டோட்டல் பண்ணிட்டு டோட்டலை லெஸ் பண்ணணும் in order to get the bank OD as per cash book. Okay, so what is the starting point, bank OD as per passbook 20,000 இருக்கு. எவ்வளவு ஆட் பண்ண போறோம், 9,400. so what is the total, 29,400. so total less item எவ்வளோ, 32,650. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. so total amount 29,400ல 32,650 மைனஸ் பண்ணணும். மைனஸ் ஆகுமா, மைனஸ் ஆகாது. ஸோ இந்த அமௌண்ட் லெஸரா இருக்கு, இது ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இங்க நமக்கு நெகட்டிவ்ல ஃபிகர் வருது. ஸோ எவ்வளோ நெகட்டிவ் வருது, 29,400 மைனஸ் 32,650. அப்போ மைனஸ் 3,250 வருது. சரிங்களா. இப்போ இங்க நமக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா அது என்ன அர்த்தம்னா பேங்க் ஓடி ஆஸ் பர் கேஷ் புக்னு அர்த்தம். பட் இங்க நமக்கு நெகட்டிவ்ல வந்ததுனால இது வந்து பேங்க் ஓடி கிடையாது, ஓடி அடிச்சிருங்க. இது வந்து நமக்கு பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. இதுவே நமக்கு இங்க பாசிட்டிவ் வேல்யூ வந்திருந்ததுன்னா பேங்க் ஓடி ஆஸ் பர் கேஷ் புக்கா இருந்திருக்கும். ஓகேங்களா. இங்க நெகட்டிவ் வந்ததுனால இது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஃபேவரபிள் பேலன்ஸ்னா என்ன, டெபிட் பேலன்ஸ். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த வே டு ப்ரிப்பேர் BRS when bank OD as per passbook given in the problem. Okay, you can find the other models link in the description box. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like பண்ணி கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you.